அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மகேந்திரவாடி குடைவரை கோயிலில் நம்ம இருக்கோம். இந்த மகேந்திரவாடி குடைவரை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி கிராமத்தில் இந்த மகேந்திரவாடி குடைவரை கோயில் இருக்குது. இந்த மகேந்திரவாடி குடைவரை கோயிலுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. ஒற்றைக்கல் குடைவரை கோயில், மகேந்திரவாடி குடைவரை கோயில், மகேந்திர விஷ்ணு கிரகம் சொல்லிட்டு இதுக்கு 3 விதமான பெயர்கள் இருக்குது. எப்படி இதுக்கு 3 விதமான பெயர்கள் அப்படின்னா, ஒற்றைக்கல் குடைவரை கோயில்கள் அப்படின்னா ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில், அதனால இது ஒற்றைக்கல் குடைவரை கோயில். மகேந்திரவாடி குடைவரை கோயில் அப்படின்னா மகேந்திரவாடி கிராமத்தில் இருக்கிற கோயில், அதனால குடைவரை கோயில், அதனால இது மகேந்திரவாடி குடைவரை கோயில். மகேந்திரவாடி விஷ்ணு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அது மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால விஷ்ணுக்காக உண்டாக்கப்பட்ட குடைவரை கோயில் காரணத்தால இது மகேந்திரவாடி விஷ்ணு குடைவரை கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடைவரை கோயிலை செதுக்குனது உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால உருவாக்கப்பட்டது. கிபி 6ஆம் நூற்றாண்டுல இது உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த குடைவரை கோயில். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய காலத்தில் 7 குடைவரை கோயில்கள் உருவாக்கியிருக்காங்க. அதில் 6 குடைவரை கோயில்கள் சிவன் கோயில், ஒரே ஒரு குடைவரை கோயில் விஷ்ணு குடைவரை கோயில். அதுதான் இந்த குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய சிறப்பு பூமியிலிருந்து தரையிலிருந்து 2 அடி உயரத்தில் இந்த குடைவரை கோயில் இருக்கு. இதோடைய முகப்பு, இதுதான் முகப்புன்னு சொல்லுவாங்க. இந்த முகப்பை கிழக்கு நோக்கி இருக்கு. கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய முகப்பு இந்த குடைவரை கோயில். இதில் முதல் வரிசை தூண், இதுதான் முதல் வரிசை தூண். இந்த முதல் வரிசை தூணில் 2 முழு தூண், 2 அரை தூண், இதுதான் முழு தூண் சொல்லுவாங்க. அது இருக்கிறது அரை தூண். ஏன் முழு தூண் அரை தூண் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, முழு தூண் அப்படின்னா தனித்து நிற்பவை. இது தனியா நிக்குதா, அதனால இது முழு தூண். அரை தூண் அப்படின்னா அதான் அரை தூண், சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் அரை தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இது ஒரு முழு தூண், இது ஒரு முழு தூண், 2 முழு தூண். அது அரை தூண், அது ஒரு அரை தூண், அது ஒரு அரை தூண், ரெண்டுமே 2 அரை தூண். ஸோ முகப்புல 2 முழு தூண், 2 அரை தூண் இருக்கு. சரி, இந்த முழு தூண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முழு தூண் சதுரம், கட்டு, சதுரம் என்ற அமைப்புல இது இருக்கு. சதுரம் அப்படின்னா இதான் சதுரம். இந்த சதுரத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா தாமரை பதக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாமரை பதக்கம் அதுல இருக்கும். இந்த கட்டு அப்படின்னா இந்த கட்டுல 8 விதமான கட்டு இருக்கும். இதை எண்கோண கட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சதுரம், கட்டு, சதுரம். ஓகே வாய்ச்சா? அப்ப 2 முழு தூண், 2 அரை தூண். இந்த தூண் இந்த இது மாதிரி இருக்குல்ல, இது போதிகை. இந்த போதிகை உத்தரத்தை தாங்குது. அதாவது மேல இருக்கிற பாட்டை இதுதான் தாங்குது. போதிகை, உத்தரம். அதுக்கு சின்னதா மேல ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேர் வாஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஜனம் மழை தண்ணி உள்ள வராம பாதுகாக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கபோதம். கபோதம் வளைவான நிலையில இருக்கும். ஏன் அதை கபோதம் சொல்றாங்க அப்படின்னா, கபோதம் அப்படின்னா புறான்னு அதுக்கு அர்த்தம். புறா இது மாதிரி பாறையில மேல உட்கார்ந்து இந்த பாறையை கெடுத்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு பேர் கபோதம் வச்சு அது வளைவான நிலையில வச்சிருக்காங்க. ஸோ அது கபோதம். ஸோ போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம், இது இந்த அடிப்படையில் இது வரிசையா இருக்கும். இது முதல் வரிசை தூண். அதுக்கடுத்து இதை தான் முகப்புன்னு சொல்றாங்க. இந்த முதல் வரிசை இருக்கிறது முகப்பு. இதுக்கப்புறம் இதை ஒட்டி இருக்கிறது முக மண்டபம். இந்த முக மண்டபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கூரையும் தரையும் சம அளவில் செதுக்கி வச்சிருப்பாங்க. இதனுடைய 2 பக்க சுவர்களும் எந்த விதமான சித்திர வேலைப்பாடுகளும் இல்லாமல் இருக்கும். இது முக மண்டபம். இது முடிச்சுட்டு அடுத்து இருக்கிறது இல்ல, இதுதான் 2ஆம் வரிசை தூண் சொல்லுவாங்க. இதை ஏன் 2ஆம் வரிசை தூண் சொல்றாங்க அப்படின்னா, இது முதல் வரிசை தூண், இது 2ஆம் வரிசை தூண். இந்த 2ஆம் வரிசை தூண்லயும் பாத்தீங்கன்னா 2 முழு தூண், 2 அரை தூண். ஸோ மொத்தம் 4 தூண்கள் இருக்கும். இதுல இந்த முழு தூண்ல சதுரம், கட்டு, சதுரம் இதுல இருக்கிற, ஆனா முதல் வரிசை தூண்ல இருக்கிற மாதிரி இதுல அந்த தாமரை பதக்கம் 2ஆம் வரிசை தூண்ல இருக்காது. ஸோ இது 2ஆம் வரிசை தூண். ஸோ இது 2ஆம் வரிசை தூண்ல முடிச்ச பிறகு இருக்கிறது இதை அர்த்த மண்டபம்.
அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா வந்து அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபத்துல வந்து மேற்கூரையும் தரையும் வந்து நல்லா அழகான விதத்துல வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. அதனுடைய 2 பக்க சுவர்லையும் வந்து எந்த விதமான சிற்ப வேலைப்பாடுகளும் வந்து இருக்காது. இது வந்து அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபத்தை அடுத்து இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கருவறை. இது வந்து கருவறை. அர்த்த மண்டபத்தை விட கொஞ்சம் உயரமான நிலையில 1 அடி 2 அடி உயரத்துல வந்து இந்த அர்த்த மண்டபம் இருக்கு. ஸோ இந்த கருவறைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படிக்கட்டு இருக்கும். 1 2 3 படிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 படிக்கட்டுல இந்த படிக்கட்டு வந்து அரைச்சந்திர வடிவில் வந்து இருக்கும். இப்போ அரைச்சந்திர வடிவை வந்து சந்திர சிலாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்குள்ள இருக்கிறது தான் என்ன அப்படின்னா கருவறை. கருவறை வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து சித்திர வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிருந்தது வந்து இப்போ வந்து காலவட்டத்தில் அது வந்து சிதைஞ்சு அழிஞ்சிடுச்சு. இது மாதிரி சித்திர வேலைப்பாடு பண்ணனால தான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கு சித்திரகார புலி அப்படின்னு ஒரு சிறப்பு பேரு அவருக்கு வந்து அதுக்கு வந்தது. இப்போ வந்து நரசிம்மர் சிலையை வந்து உள்ள வச்சிருக்காங்க. இது வந்து பிற்காலத்தில் வைக்கப்பட்ட சிலை. எப்பவுமே வந்து ஒரு குடைவரை கோயில் அப்படின்னா வெளியில இருந்து எந்த ஒரு பொருளும் கொண்டு வந்து உள்ள வைக்க மாட்டாங்க. உள்ள இருக்கிற செதுக்கி வெளியில மிச்சமான அந்த தேவையற்ற கழிவுகள் தான் இதுல இருந்து வெளியிலேயே போவோம். இப்போ இதான் கருவறை. கருவறைக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து 4 அரைத்தூண்கள் இருக்கும். இதான் அரைத்தூண். நான் தான் சொன்னல பாதி வெளி நீட்டி கொண்டிருக்கோம், பாதி தூண் தான் இந்த அரைத்தூண். இதுல வந்து கோட்டம் சொல்லி இருக்கோம். இந்த 2 கோட்டங்கள் கருவறையை சுற்றி 2 கோட்டம். இந்த 2 கோட்டம்னா இது வடக்குல ஒரு கோட்டம், தெற்குல ஒரு கோட்டம், 2 கோட்டம் இருக்கு. ஏன் இது கோட்டம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம். இதா இருக்கா, இதான் குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம். 4 பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம். இந்த சுவர் இருக்கா, உட்புறம் வந்து குழிந்து இருக்கும் இடம். இது மாதிரி குழிஞ்சிருக்கா, இது மாதிரி இருந்தா அதுக்கு பேர் வந்து கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரில தான் அதுவும் இருக்கும். இது வந்து வடக்குல இருக்கிற கோட்டம், இது தெற்குல இருக்கிற கோட்டம். சரி, ஓகே. இப்போ வந்து சிற்பம் இருக்குது. இந்த சிற்பம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புடைப்பு சிற்பம். இதுவும் புடைப்பு சிற்பம், அதுவும் வந்து புடைப்பு சிற்பம். இப்போ புடைப்பு சிற்பம் அப்படின்னா 2 விதமான சிற்பங்கள் இருக்கு. ஒன்று வந்து முழு உருவ சிற்பம், இன்னொன்று வந்து புடைப்பு சிற்பம். முழு உருவ சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து முழு உருவ சிற்பங்கள். உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து புடைப்பு சிற்பம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா புடைப்பு சிற்பம். ஸோ தெற்குல ஒரு புடைப்பு சிற்பம், வடக்கு கோட்டத்தில் ஒரு புடைப்பு சிற்பம். சரியாயிடுச்சா? இப்போ வந்து இந்த 2 சிலையும் வந்து திரிபங்க நிலையில இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் திரிபங்க நிலை அப்படின்னா இதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து சமபங்க நிலை, இன்னொன்னு திரிபங்க நிலை. சமபங்க நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் நேரா இருக்கும், 2 காலும் நேரா இருந்தா அது வந்து சமபங்க நிலை. ஒரு கால் வந்து நேரா இருந்து ஒரு கால் வளைஞ்ச மாதிரி இருந்தா அது வந்து திரிபங்க நிலை. இந்த சிலையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் நேரா இருக்கா, ஒரு கால் சாஞ்சிருக்கா. ஸோ இது வந்து திரிபங்க நிலை. அதுலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் நேரா இருக்கா, ஒரு கால் சாஞ்சிருக்கா, இது வந்து திரிபங்க நிலை. இன்னொன்னு சொல்றாங்க திரிபங்க நிலையில என்ன அப்படின்னா திரினா 3, பங்கம் அப்படின்னா கெட்டு போறது கிடையாது, மாறுபட்டு இருக்கிறது, 3 விதமான வளைவுகளை கொண்டு இருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா திரிபங்க நிலை. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சைடு வளைஞ்சிருக்கா, அப்புறம் இப்படி ஒரு சைடு வளைஞ்சிருக்கா, அப்புறம் தலை இப்படி வளைஞ்சிருக்கு. ஸோ 3 விதமான நிலைகள்ல வந்து இது இருக்கிற காரணத்தால இதை வந்து திரிபங்க நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குடைவரை கோயிலுக்கு உட்புறம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் வரிசை தூண், இந்த முதல் வரிசை தூண்ல தெற்கு பக்கம், இதான் தெற்கு பக்கம். இந்த தெற்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அரை தூண்ல வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குணபரன் யார் அவரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன்.
குணபரன் என்பவர் மகேந்திரபுரத்தில் மகேந்திர தடாக கரையில் மகேந்திர விஷ்ணு கிரகம் என்ற இந்த குடைவரை கோயிலை முராரி என்ற கடவுளுக்காக செய்வித்தான் அப்படின்னு தான் இதில் வந்து இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குணபரன் அப்படின்றது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் முராரி எனக்கூடிய அந்த விஷ்ணு பகவானுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒற்றை கல் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து அவர் காலத்தில் கட்டிய 7 குடைவரை கோயில்களில் வந்து 6 குடைவரை கோயில்கள் சிவன், ஒரு கோயில் வந்து விஷ்ணு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த குடைவரை கோயிலுடைய சிறப்பு. சரி, குடைவரை கோயிலுக்கும் வந்து சாதாரண கோயிலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோயிலில் வந்து கொடிமரம்ன்றது இருக்கும், ஆனால் குடைவரை கோயிலில் வந்து கொடிமரம் சொல்லிட்டு இருக்காது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கோயிலில் வந்து எல்லா பொருட்களும் உருவாக்கி செய்து கோயிலுக்கு உள்ளே கொண்டு போவாங்க. ஆனால் குடைவரை கோயிலில் வந்து எல்லாத்தையும் செதுக்கி தேவையற்ற பொருட்களை வந்து வெளியில் கொண்டு போவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து படிக்கட்டு இருக்கும், குடைவரை கோயிலில் படிக்கட்டு இருக்காது. ஆனால் இதில் ஏன் குடைவரை கோயிலில் இல்லை, ஆனால் இது வந்து பிற்காலத்தில் வந்து அந்த படிக்கட்டை வந்து போட்டிருக்கிறாங்க. கோயிலில் வந்து துவாரபாலகர்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயிலில் வந்து துவாரபாலகர்கள் வந்து ஒத்த வரல மேலே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் குடைவரை கோயில்களில் துவாரபாலர்கள் ஒத்த வரல மேலே காமிக்கவே மாட்டாங்க. இன்னொன்று வந்து கோயில்களில் வந்து துவாரபாலர்கள் வந்து முழு உருவச்சிலை முன்பகுதியும் பின்பகுதியும் தெரியும்படி இருக்கும், அது வந்து முழு உருவச்சிலை. ஆனால் குடைவரை கோயில்களில் உருவச்சிலைகள் வந்து முன்பகுதி மட்டும் தெரியும்படி இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்களாக தான் இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா கோயிலுக்கும் நம்ம குடைவரை கோயிலுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. ஸோ நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து 1000 காலத்து கோயில்கள் சோழர்கள் கட்டினாங்க, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கோயிலையே நம்ம வந்து சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கோம். ஆனால் வந்து பல்லவர்களும் பாண்டியவர்களும் மிகச்சிறந்த கோயில்களும் படைப்புகளையும் நல்ல விஷயங்களையும் இந்த சமுதாயத்துக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து பார்க்காம ஒன்றையே நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்கறனால நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம இழந்துட்டே இருக்கிறோம். ஸோ சோழர்கள் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை பண்ணாலும் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் வந்து மற்ற கலைகளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும், மற்றவர்களுடைய திறமைகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அப்பதான் வந்து புதிய புதிய திறமைகள் வந்து இந்த உலகத்தில் வந்து உருவாகும்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதில் வந்து 3 இடைவெளிகள் இருக்கும். இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இடைவெளி, இது ஒரு இடைவெளி, இது ஒரு இடைவெளி. ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து இடைவெளின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வாசல் சொல்றாங்க. ஆனால் இதை வாசல் அப்படின்றது வந்து சொல்லக்கூடாது, திறப்புகள். அப்படி இல்லைன்னா வந்து அங்கனங்கள் அப்படின்னு வந்து சொல்லணும். இதில் வந்து 3 இருக்கு. இதை வந்து நம்ம அந்த சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தெற்குல இருந்து பார்க்கலாம். அந்த கல்வெட்டு இருக்கிறது தான் தெற்கு, இந்த சைடு வரும்போது இது வந்து வடக்கு. ஸோ அது வந்து இறந்த காலம், இந்த கருவறைக்கு நேராக இருக்கக்கூடியது வந்து நிகழ்காலம், இது வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் வந்து உனக்கு செய்கிறது எதெல்லாம் செய்வார்னா, சென்ட்ரலில் கருவறையிலேருந்து நம்ம இங்கே இருக்கிறோன்னா நிகழ்காலம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய நிலையில் இதெல்லாம் அவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, மும்மூர்த்திகள் அப்படி சொல்லலாம். மும்மூர்த்திகள்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த வரிசையில் சொல்லலாம். பிரம்மானா அந்த தெற்கு கல்வெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து என்னதுன்னா வந்து பிறப்புக்கு கடவுள், யாருமே பிறப்பை வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து அந்த இது திறப்பு அங்கணங்களை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திறப்பு வந்து அப்படின்னு பார்த்தோன்னா கடவுளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது வந்து என்னன்னா வாழ்கிற கடவுள் வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறது வந்து என்ன அப்படின்னா யார் அப்படின்னா திருமால், அதான் அவர் வந்து பெருமாள். ஸோ இதுதான் நமக்கு வந்து தேவை. அடுத்து நம்ம அந்த வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய திறப்புகள் அங்கணங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னா அவர் தான் முக்தி தரக்கூடிய கடவுள் சிவன். ஸோ யாரையும் பிறப்பையும் விரும்ப மாட்டாங்க, இறப்பையும் விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து வாழ்க்கையை வாழணும்னு வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த வாழ்க்கையை வாழணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு தான் இந்த வாசல் எதை சொல்றோம் அப்படின்னா திருமால், பெருமாள். ஸோ அதுக்கு ஏற்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் கருவறையில் வந்து நரசிம்மர் சிலையை வந்து நம்ம வந்து வச்சிருக்காங்க. இதுதான் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவனால் கட்டப்பட்ட ஒற்றைக்கல் குடைவரை கோயில், அல்லது வந்து மகேந்திரவாடி குடைவரை கோயில், அல்லது மகேந்திர விஷ்ணு
கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயில் சிறப்பு தன்மைகள் ஆகிய அனைத்தையுமே நம்ம பார்த்தோம். இதை வந்து நம்ம மனசுல நிறுத்துவோம். நம்ம வந்து எந்த ஒரு படைப்புகளையும் நம்மளால உருவாக்க முடியாது. ஸோ நம்ம முன்னோர்கள் படைத்த படைப்புகளை வந்து நம்ம வந்து பாதுகாப்போம் என்பதை மட்டும் நான் வந்து அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.